guys, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம ஒரு வேற லெவலான என்கேஜிங்கான ஒரு மூவியை தான் பார்க்க போறோம். அடுத்து என்னவும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மூவி வந்து ஒரு அண்டர் ரேட்டட் தான், பட் உண்மையாலே சூப்பரா இருக்கும். ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா, குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆஸ்திரேலியன் ஃபாரஸ்ட்ல ஒரு கேவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா வெளில பார்த்தா மழை அச்சு தோச்சுன்னு இருக்கு. அதனால வெளில வர முடியாம உள்ளே மாட்டிட்டு இருக்க இவங்க இதெல்லாம் அசால்ட்டு வெளில வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா, அங்க 6 அடிக்கு மேல வளர்ந்த ஒரு ஜெய்ஜாண்டிக்கான சால்ட் வாட்டர் முதல்ல கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, உயிர் பொழைச்சாங்களா இல்லையா, எப்படி அங்க சர்வை பண்ணாங்க, வெளில வந்தாங்க அப்படிங்கிறது தான் ஒன்லைனு. சும்மா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஜாப்பனீஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் வந்து நான் எப்படிக்கா போறேன் அப்படின்ற மாதிரி இவன் பாட்டு போயிட, இவங்கதான் ஐயோ இருட்டாக போதே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா ஏதோ சவுண்டு கேக்குது. அத்தோ என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஓடி போறாங்க. பார்த்தா கீழே வந்து ஒரு குழி மாதிரி இருக்கும் போல் இருக்கு. அவள் தான் அங்கிருந்து சறுக்கினு கீழே விழ அவங்க காலா அவள் தான் பெண்டாயிருது, ரத்தமா போயிட்டு இருக்கு. பக்கத்துல பார்த்தா அவன் ஹஸ்பண்ட் கீழே வந்து செத்து கிடக்குறான். அப்படியே கீழே பார்த்தா தண்ணிலாம் வந்து ஒரு மாதிரி ஆடுது. என்னடா இது தண்ணி ஆடுது அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஒரு கேவ் மாதிரி இருக்கா ஃபுல்லாவே. இவங்களா பயங்கரமா பதறாங்க. ஏன்னா அந்த தண்ணி வந்து பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது ஏஞ்சி போனோம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. பார்த்தா அந்த இருட்டுல இருந்து ஒரு பெரிய முதல்ல அவள் தான் இவங்க ஒரே கவ்வா கவ்வி உள்ள இழுத்துட்டு போயிடுது. ஸோ அப்படியே இந்த மூவி நேம போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்க அப்படியே காட்டுறாங்க, ஹீரோ வந்து எல்லா பொருளையும் எடுத்து வச்சுன்னு இருக்காரு கார்ல. அப்ப ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு ஹெட் லேம்ப் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களா பாத்ரூம்ல உட்காந்து ரீல்ஸ் பார்த்துன்னு இருக்காங்க. இதோ எடுத்துட்டு வரேன், அதை சார்ஜ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, சீக்கிரம் வா டைம் ஆகுது, பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருப்ப அப்படின்னு சொல்ல, சரி ஓகே வரேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் கிளம்பி வராங்க. எதுக்க பார்த்தா மார்க் ஸ்டேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பிள்ஸ் வராங்க. ஸோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் போல் இருக்கு. இவங்களும் வந்து இந்த கேவை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வராங்க போல. ஸோ எல்லாரும் பாத்துக்கிறாங்க எப்படி இருக்க அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம செல்ஃபி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அண்ட் கார்ல போயிட்டு இருக்காங்க. ஒரு பப்புக்கு போய் ரீச் ஆறாங்களா, அங்க எரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். ஸோ எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, ஃபன் பண்ணிட்டு இருக்க. உடனே மார்க் கேட்கறான், ஆமா அந்த கேவ் பத்தி சொல்லு, என்ன கதை அது அப்படின்னு கேட்க. ஆக்சுவலி அந்த கேவ் வந்து யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாம தான் இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ நம்ம தான் போயிட்டு ஒரு அட்வென்ச்சர் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி எரிக் சொல்லிட்டு இருக்கான். அண்ட் இங்க பார்த்தா வந்து ஹீரோயினும் ஸ்டேசியும் பேசிட்டு இருக்காங்க. ஆமா என்ன நீ இப்படி தண்ணி குடிச்சிட்டு இருக்க, என்ன பிரெக்னெண்டா இருக்கியா என்ன அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயின் கேட்க, இவளா ஒரு மாதிரி தயங்குறா. ஓ அப்ப பிரெக்னெண்டா இருக்கியா, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த பேர் இன்னும் நான் மார்க் கிட்டே சொல்ல நான் அந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு, கரெக்ட் டைம் வரட்டும் நானே பார்த்து சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. ஆமா உன் கதை என்ன அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டேசி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க 2 பேருக்குள்ளயுமே வந்து இப்போ ரிலேஷன்ஷிப் ஒழுங்கா போல, பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து கொஞ்சம் சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அத்தனால எல்லாருமே கிளம்புறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போது ஹீரோ கேட்கிறாரு, இந்த மாதிரி எப்படி உனக்கு இந்த கேவ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எரிக் கிட்ட கேட்க, எரிக் வந்து ஆக்சுவலி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜாப்பனீஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வந்தாங்க. ஆனா அவங்கள காணோம், நாங்களும் வலை வீசி தேடிட்டோம். ஸோ அப்பதான் வந்து இந்த கேவை கண்டுபிடிச்சோம். ஸோ அதனால தான் சரி ஓகே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி எரிக் சொல்ல, ஸ்டேசியா போட்டோ எடுத்துக்கிட்டே வரா. அப்ப அங்க பார்த்தா ஒரு 6 அடிக்கு முதல்ல ஒண்ணு இருக்கு. ஸோ அதை போட்டோ எடுக்க, இங்க வந்து முதல்ல நிறைய இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா ஆமா கொஞ்சம் முதல்ல இருக்கு, பட் அதெல்லாம் வந்து தூரமா இருக்கும், நம்மள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது, ஸோ அந்த இடத்துல இருந்து எதுவும் மூவ் ஆகாது அப்படின்ற மாதிரி எரிக் சொல்லிட்டு இருக்கான். சரி வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க, டக்குன்னு இவன் பார்த்தா கன் எடுத்து தோ இது இருக்குல்ல அப்படின்ற மாதிரி பொம்மை மாதிரி ஆட்டி காட்ட, ஹீரோவா டக்குன்னு பிடுங்கிடுறாரு. டே என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, டே ஒன்றும் இல்லடா அது வந்து லோடே பண்ணல, சரி ஓகே அந்த கார் முன்னாடி போட்டு வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த கார் முன்னாடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறான். ஸோ கொஞ்ச நேரத்திலே அந்த இடத்துக்கு ரீச் ஆயிடுறாங்க. இதுக்கு மேலே நடந்து தான் போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு எரிக் எல்லாரையும் கூப்பிட்டு போக, அது பார்த்தா குணா கேவ் மாதிரி இருக்கு. சரி ஓகே எல்லாரும் உள்ள இறங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கையரெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க கீழே இறங்குறதுக்காக. ஆனா மார்க்கா கொஞ்சம் லைட்டா பயப்படுறான், ஐயோ போணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் பொறுமையா அந்த கேவுக்குள்ள இறங்கிட்டு இருக்காங்க.
மார்க் மட்டும் நீங்க போங்க நான் பின்னாடி வரேன் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கான். எல்லாரும் இறங்கிடுறாங்க. சரி ஓகே வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கீழே இறங்கிடுறான். பார்த்தா அந்த கேவே ஒரு மாதிரி இருக்கு, அப்படியே டார்க்கா இருக்கா. ஸோ எல்லாரும் பார்த்துன்னு இருக்காங்க. ஸ்டேசி போட்டோலாம் எடுத்துட்டு இருக்கா. சரி ஓகே இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழி மாதிரி இருக்கு அது உள்ள, இதுக்குள்ள போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதுக்குள்ள பாம்பு இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. உடனே எரிக்கா, என்னாவும் முதல்ல அந்த பாம்பு யார் பாக்குதோ அது வந்து பொட்டுன்னு போட்டுரும், அவன் பட்டுன்னு போயிடுவான் மேல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே நம்ம போறோம் எப்படியா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழியில வந்து ஒருத்தரா போயிட்டு இருக்காங்க. கடைசியா எரிக் பாக்குறான் மேல அந்த கேவோட ஓப்பன்ல இந்த மாதிரி சூரியன் வந்து நல்லா பல்ல இழிச்சுக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இவன் உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே வந்து அப்படியே வந்து மேகம் சூழ ஆரம்பிக்குது. இவங்களா எதுவுமே தெரியாம உள்ள போயிட்டு இருக்காங்க அந்த கேவ்ல தவழ்ந்து. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வராங்க. பார்த்தா அங்க ஒரு எலும்புக்கூடு இருக்கு. என்ன எலும்புக்கூடு இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. எரிக் சொல்றான் இது வந்து ஒரு ஆட்டோட எலும்புக்கூடு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல. ஸ்டேசி கேக்குறா, ஆமா ஆட்டோட எலும்புக்கூடு அது எப்படி இவ்வளவு தூரத்துக்கு கீழே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல மேபி வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச தூரத்துல நடந்து போனா ஏதோ தண்ணி ஊத்திட்டு இருக்கு. என்னடா அது தண்ணி ஊத்திட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ கேட்க, மேபி ஏதாவது ஊத்துல இருந்து கொஞ்சம் லீக் ஆகி வருது போல, ஏன்னா இது வந்து ஃபுல்லாவே வந்து கேவ் தானே அப்படின்ற மாதிரி எரிக் சொல்லிட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி குறுகலான பாதை மாதிரி இருக்கு. ஸோ திருப்பியும் தவழ்ந்து போக ஒரு ஓப்பனிங் மாதிரி வருது. பார்த்தா அப்படியே அதுல வந்து தண்ணி கொஞ்சம் தேங்கி இருக்கு. சரி ஒரு பெரிய ஸ்பேஸ் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வெளில காட்டுறாங்க. செம்மையா மழை அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு. இங்க உள்ள எதுவுமே தெரியாம இருக்காங்க. ஸோ உடனே வந்து ஹீரோ வந்து லைட் ஆன் பண்றாரா. பார்த்தா வந்து ஒரு கேவ் அழகா இருக்கு, அப்படியே வந்து நடுவுல தண்ணி மாதிரியும். ஸோ அந்த கேவ் வந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ செம்மையா இருக்குடா, அப்போ இதுதான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எரிக் சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகேவா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் எரிக்கும் மட்டும் தண்ணிக்குள்ள பொறுமையா இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோ வந்து நடந்து போயிட்டு இருக்க. டக்குன்னு ஏதோ பிடிச்சி இழுகிற மாதிரி இருக்கு. பார்த்தா வந்து கால் ஸ்லிப் ஆயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. யோ ஒரு நிமிஷம் ஜர்க்குத்துறியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த சீனை பார்க்கும்போது. ஸோ அப்படியே வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு இடம் மாதிரி இருக்கா, அங்க போய் ஏறி நின்று பாக்குறாங்க. பார்த்தா வந்து மேல இருந்து தண்ணி ஊத்திட்டு இருக்கு. என்னடா இது இங்கேயுமா வந்து ஊத்து இருக்கு, இந்த தண்ணி வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, மேபி அது வந்து நேச்சுரல் வாட்டரா இருக்கும்டா, ஸோ அதுதான் இங்க ஃபில்லா இருக்கு போல அப்படின்ற மாதிரி எரிக் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்து இல்ல எனக்கு என்னமோ இது சரியா வர மாதிரி தெரியல, தண்ணி வேற ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு, நம்ம எல்லாரும் வெளில போறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன், ஸோ நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்ல, இதோ பாடுறா இன்னும் பாதி கேவை கூட நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணல, இதுக்கு ஏன் பயப்படுற, கொஞ்சம் தானே தண்ணி வருது ஒன்னும் ஆகாது அப்படின்ற மாதிரி எரிக் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கு ஏதோ தப்பா தெரியுது. ஹீரோ வந்து ஆப்போசிட்ல போயிட்டு இருக்காரு தண்ணியில இறங்கி. எரிக்கா இருடா நான் சொல்றத கேள்றா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ஹீரோயின் பாக்குறாங்க என்ன ஏதோ சவுண்ட் வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்ச் அடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த தண்ணியில ஏதோ தண்ணியில ஆடுற மாதிரி இருக்கு. ஹே காய்ஸ் ஏதோ தண்ணியில இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா வெள்ளம் அடிச்சுட்டு வருது அந்த கேவுக்குள்ள. ஸோ எல்லாருமே வந்து அந்த தண்ணியில ஊந்துடுறாங்க. அப்படியே அடிச்சுட்டு போயிட்டு இருக்க எல்லாரும் கதறிட்டு இருக்காங்க. வந்து எரிக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு பாறையை பிடிச்சி ஏறிடுறான். எல்லாரையும் ஏத்திட்டு இருக்கானா. ஸோ எல்லாரும் வந்து அந்த பாறையில சேஃபா ஏறிடுறாங்க. என்ன நடக்குது இங்க, எங்க இருந்து இந்த தண்ணி வந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் கேக்குறாங்க ஒருவேளை புயல் வரப்போகுதுன்னு சொன்னீங்களே அது இந்த சைடுக்கா வந்து பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கோ வெளியே, அந்த தண்ணி தானோ இது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இல்ல மழை பெஞ்சா மட்டும் இவ்வளவு தண்ணி வராது, மேபி ஏதோ ஒரு ரிவர்ல இருந்து அழிச்சுட்டு வந்திருக்கு போல தண்ணி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்ண போறதுன்னு தெரியலையே எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. எரிக்கு வேற ஐயோ இந்த கலவரத்துல என்னோட பேக் வேற அடிச்சுட்டு போயிடுச்சுடா தண்ணியில அப்படின்னு சொல்ல, சரி விடு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அங்க இருக்கவங்க. இல்ல ஆனா அதுலதான் வந்து கார் சாவி எல்லா பொருளுமே இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோவா சம காண்டாயிடுறாரு டப்பாவிடே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் நின்றுட்டு இருக்க. சரி ஓகே போன்ல சிக்னல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்தா வந்து சிக்னலே இல்லை. கைஸ் உங்க போன்ல வந்து சிக்னல் இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்ல, எரிக் சொல்றான் இல்ல இங்க வந்து சர்வீஸே கிடைக்காது யார் போன்லயுமே, அவள் தான் மாட்டிக்கிட்டோம்டா நம்ம இங்க பங்கமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துன்னு இருக்காங்க. ஹீரோ சொல்றாரு ஒரே வழிதான் இருக்கு, இப்ப வந்து இந்த தண்ணியில இறங்கி நம்ம வந்து போனோம் அந்த சைடுக்கா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்து இல்ல என்னால இந்த தண்ணியில இறங்க முடியாது, நான் ஏதோ பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது பாரு நம்ம போய் தான் ஆகணும் இங்க இருந்து வெளில போனோம்னா, இல்ல இந்த தண்ணி வந்து
குறையட்டும், நம்ம அதுக்கப்புறம் போய்க்கலாம், என்னால தண்ணியில இறங்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இது பாரு, இந்த தண்ணி குறையாது, நம்ம வந்து கீழே இறங்கி போய் தான் ஆகணும். சரி, நான் ஃபர்ஸ்ட் போறேன், நீங்க பின்னாடி எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து முதல்ல இறங்குறாரு. ஸோ பொறுமையா எல்லாரும் இறங்கிட்டு இருக்காங்க. பார்த்தா மார்க் தான் கடைசியா போயிட்டு இருக்கானா, இன்னமும் பேக் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுன்னு தனியா போறான். ஸோ இவங்க எல்லாரும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இது எரிக்கோட பேக் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேகை வந்து பிடிக்க இவங்களா முன்னாடி போயிட்டு இருக்காங்களா. டக்குன்னு வந்து ஒரு சவுண்டு, மார்க் கத்துற மாதிரி. எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க, மார்க் என்ன ஆச்சு, மார்க் எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மார்க்க காணுவாங்க. ஸோ கொஞ்ச நேரத்திலேயே மார்க்க வந்து ஏதோ புடிச்சு இழுக்குது தண்ணிக்குள்ள. இவனா கதறிட்டு இருக்கான், எல்லாரும் மேலே ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பக்கமா ஏறிட்டு இருக்காங்க. ஸோ எரிக்கும் ஸ்டேசியும் ஒரு பக்கமா ஏறிடுறாங்களா. மார்க் கை கொடு கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். ஏதோ ஒரு பாடி மாதிரி மிதந்து வருது. இவங்களா பார்த்து கதறாங்க, இது மார்க் இல்ல வேற ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவை கதறிட்டு இருக்காங்க, மார்க் எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரத்திலேயே மார்க் வந்து எப்படியோ மேலே வந்துட, ஹீரோ தான் வந்து வா மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. ஸோ கொஞ்ச நேரத்திலே பின்னாடி அந்த முதல்ல வந்துட்டு இருக்கு துரத்திக்கிட்டு. ஹீரோயினா சீக்கிரம் வா பின்னாடி அது வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு ஹீரோ வந்து மார்க்கை கஷ்டப்பட்டு மேலே ஏற்றி விட்டுட்டு இவரும் மேலே ஒரு செகண்ட்ல ஏறிடுறாரு. டக்குன்னு அந்த முதலையும் அப்படியே போயிடுது. மார்க் வந்து பயங்கரமா கடிச்சு வச்சிருக்கு வயிற்றுல. பேசி வந்து அங்கேருந்து கத்திட்டு இருக்கா, மார்க் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவும் தான் வந்து ஃபர்ஸ்ட் டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ரோல் பண்ணிச்சு, என்ன சாகடிக்க பார்த்துச்சு அப்படின்ற மாதிரி மார்க் சொல்லிட்டு இருக்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி இவங்க ஃபர்ஸ்ட் டேட் பண்ணி விட, சரி இவன் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ஆகணும், நிறைய பிளட் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ வந்து சரி ஓகே, நானும் எரிக்கும் வந்து போறோம் வெளியே, இந்த தண்ணியில தான் மிதந்து போகணும், வேற வழி கிடையாது, தண்ணி வேற ரைஸ் ஆயிட்டே இருக்கு, நாங்க போன் எடுத்துட்டு போய் வெளில சிக்னல் கிடைச்சா யாரையாவது வந்து கால் பண்றோம் எமர்ஜென்சிக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. எரிக்கு வந்து என்னாலலாம் முடியாது, தொப்பாரு இந்த முதல்ல கிட்டலாம் என்னால கடி வாங்கி சாக முடியாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாடுறா, வேற வழி இல்லை, நம்ம போய் தான் ஆகணும், எப்படியாவது வந்து நம்ம போயிடலாம், என்கிட்ட கத்தி இருக்கு, அந்த முதல்ல வந்துச்சு அப்படின்னா வந்து நான் சொருவிடுறேன், வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். எப்பா சாமி நீ போப்பா, என்னாலலாம் முடியாது, எனக்கு பயமா இருக்கு, நான்லாம் வரமாட்டேன், என் உயிரை அந்த முதல்ல கிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி எரிக் சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ வந்து வேற வழியே இல்லை, நானே இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்க. ஹீரோயினா வேணான்னு சொல்றாங்க. உடனே வந்து எரிக் வந்து ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கீழே போட்டு பார்ப்போம், அதை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம், அது வந்து இதை சாப்பிட்டுட்டு இருக்க வரைக்கும் நம்ம அப்படியே கீழே இறங்கி பொறுமையா போயிடுவோம் அப்படின்ற மாதிரி எரிக் சொல்ல. சரி ஓகே, அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேசி வந்து அந்த பணத்தை தள்ளி விடுறா. ஸோ பார்த்தா வந்து அந்த பணத்தை வந்து அடிச்சு சாப்பிட்டு நெருகுது அந்த முதல்ல. ஸோ இவங்களும் பொறுமையா எந்த ஒரு வைப்ரேஷனுமே கொடுக்கக்கூடாது தண்ணியில் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே இறங்கி போயிட்டு இருக்காங்க. அந்த கேவோட ஒரு முனைக்கு வந்துடுறாங்க. சரி ஓகே, அந்த முனைக்கு போனோம் அப்படின்னா வந்து கீழே ஸ்விம் பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஸ்விம் பண்ணி அந்த சைடுக்காக போயிடுறாங்க. ஸோ பொறுமையாக போயிட்டு இருக்காங்களா, ரெண்டு பேரும் டார்ச் அடிச்சு பார்த்துன்னு போயினே இருக்காங்க. டக்குன்னு அவனுக்கு வந்து ஏதோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எரிக்கு, ஏதோ இருக்குடா அப்படின்னு சொல்ல. சரி ஓகே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து உள்ளே போய் பார்க்குறாரு, ஏதாவது இருக்கா, கத்தியை வச்சு குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே இல்லை. டக்குன்னு வந்துட்டு இல்ல எதுவுமே இல்லை, வா நம்ம பொறுமையா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. இங்க காட்டுறாங்க மார்க்குக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கு போல் இருக்கு. மூச்சு விட முடியாம கதறிட்டு இருக்கான். உடனே வந்து பாரு மூச்சு விட முடியல அவனால, அந்த பஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேசி வந்து பேக்ல தேடிட்டு இருக்கா. ஏன்னா பேக் வந்து இவட்ட தான் இருக்கு போல இருக்கு. சரி இரு நான் தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து தூக்கி போடுறா. பார்த்தா அது தண்ணியில வந்துடுது. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மூச்சுட்டு இருக்க. இவனால சுத்தமா மூச்சு விட முடியல. ஸ்டேசி வந்து இரு நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ தண்ணியில இறங்க. ஹீரோயின் வந்து தண்ணியில இறங்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இவ பொறுமையா தண்ணியில இறங்கி அந்த பஃபை எடுத்துடுறா. பார்த்தா பக்கத்துல அந்த முதல்ல கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. ஹீரோயினா அசையாம இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவளும் அப்படியே கதறிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கா அசையாம. ஸோ கொஞ்ச நேரத்துலயே அந்த முதல்ல யூட்டர்ன் போட்டு திரும்பி வர இவளா அப்படியே கதறிட்டு போயிட்டு இருக்கா. ஸோ கொஞ்ச நேரத்துலயே அப்படியே டக்குன்னு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்க. ஸோ மேலே ஏறிடுறா. அந்த முதலையும் அங்கேருந்து போயிடுது. அப்பதான் அவளுக்கு உயிரே வருது. டக்குன்னு வந்து அந்த பஃபை எடுத்து அடிச்சு விடுறா மார்க்குக்கு. அப்பதான் மார்க்கால மூச்சு
விட முடிஞ்சு ஓகே ஆகுது. இங்க எரிக்கும் ஹீரோவும் வந்து ஒரு எண்டுக்கு வந்துடுறாங்க. சரி ஓகே இங்க ஸ்விம் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்விம் பண்ணி போக என்னடா அது வழியா காணுமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால மூச்சு அடக்க முடியல. டக்குன்னு அந்த கேவோட மேல வந்துட கொஞ்சோண்டு வந்து ஓப்பனிங் இருக்கு மூச்சு விடுற மாதிரி. ஸோ அங்க வந்து மூச்சு விட்டுட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு இங்க வந்து ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னடா இப்படி கல் வந்து அடைச்சிட்டு இருக்கே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. சரி நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்பியும் வந்து மூச்சு பிடிச்சுன்னு உள்ள போறாங்க. ஸோ அந்த கல்லை வந்து தள்ள ட்ரை பண்றாங்க ஆனா முடியல. ஸோ மூச்சு விட முடியாம திரும்பியும் மேல வர இல்லடா என்னால மூவ் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி ஓகே நம்ம வந்து திரும்பவும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இல்ல நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எரிக் சொல்ல வாய்ப்பே இல்லை அது பயங்கரமா வந்து மாட்டிட்டு இருக்கு திரும்பியும் போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து அவங்க வந்த இடத்துக்கே திரும்பியும் போறாங்க. ஸோ இவங்க ஸ்விம் பண்ணி போயிட்டு இருக்க பார்த்தா வந்து ஹீரோவோட கால் நல்லா சிக்கிக்குது ஒரு பாறை கிட்ட. ஸோ இவரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. முடியல இவரால் மூச்சு வர விட முடியலையா. எப்படியோ இந்த காலை வந்து எடுத்துடுறாரு. ஒரு கட்டத்துல மேல வந்து அப்படியே மூச்சு வாங்குறாரு. ஸோ பார்த்தா வந்து எரிக் பாட்டுன்னு முன்னாடி போயிட்டு இருக்கான். எங்க ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு கட்டத்துல பார்க்க ஹீரோவை காணும். எரிக் வந்து எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இவன் தண்ணியில பார்த்தா ஏதோ வந்து போற மாதிரி இருக்கு. இவனுக்கா பக்கு பக்குன்னு இருக்கு. இவனை டார்ச் அடிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஸோ தண்ணிக்குள்ள போய் பார்க்கறான் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. வெளில வந்துடுறான். எங்கடா இருக்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கூப்பிட்டுட்டு இருக்க பார்த்தா வந்து திரும்பி ஏதோ தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இவனும் தண்ணிக்குள்ள போய் பார்க்கறான். பார்த்தா வந்து அந்த முதலையோட வாய் தெரியுது. அவள்தான் இவன் வந்து அசையாம அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஒரு மாதிரி மரண பீதி இவன் கண்ணில் அப்படியே தெரியுது. என்ன பண்றதுன்னு தெரியலையே இப்போ அப்படின்ற மாதிரி திருப்பியும் தண்ணிக்குள்ள போய் பார்த்துட்டு இருக்கான். இவன் ஏதாவது வருதா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் அந்த முதல்ல அப்படியே கடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்கு எரிக் வந்து கதறிட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்துல ஹீரோ வந்து எரிக் எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்திட்டு இருக்காருங்க. பார்த்தா வந்து தெரிஞ்சது அவதான் எரிக்க வந்து அது சாவச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா வந்து மார்க் ஒரு மாதிரி வழியில துடிச்சிட்டு இருக்கான். ஸ்டேசி வந்து இல்ல ஒன்னும் இல்ல நீ வந்து கவலைப்படாத நம்ம சீக்கிரமாவே வெளியே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்போ போய் சொல்றா. நான் வந்து ரைட் டைமுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வேற வழி இல்லை அதனாலதான் இப்ப சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்டேசி சொல்ல அப்ப நான் அப்பா ஆக போறேனா அப்படின்ற மாதிரி வந்து மார்க் கேட்டுட்டு இருக்க. ஆமா நீ வந்து அப்பாவாக போற அப்படின்ற மாதிரி சொல்ல இவன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோ அங்க வந்துடுறாரு. ஸோ ஹீரோன் வந்து கையை பிடிச்சி தூக்கி விட ஆமா எங்க எரிக்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவா இல்ல அவன் செத்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல டக்குன்னு ஹீரோயின் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒரு பேசேஜை கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த சைட்காக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க தண்ணியில வந்து ஏதோ சத்தம் வேற கேட்குது. அந்த முதல்ல இங்க வந்துருச்சு போல் இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இதுவா இந்த சைடுக்காக தான் போகணும் அந்த சைடு வந்து பிளாக் ஆயிருக்கு நம்மளால வெளில போக முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க எப்படி போறது அப்படின்னு சொல்லி. ஸோ ஹீரோயினை வந்து மார்க்கை பார்த்துக்க சொல்லிட்டு பேசியும் ஹீரோவும் மட்டும் போறாங்க அந்த பேசேஜுக்கு. ஸோ நடந்து போயிட்டு இருக்க இந்த மாதிரி நம்ம வந்து எப்படியாவது மார்க்க வெளில கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஸ்டேசி சொல்லிட்டு இருக்க கண்டிப்பா கூட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இல்ல நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டேசி சொல்ல ஹீரோ வந்து டக்குன்னு நின்னுறாரு. நீ அதை மார்க்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஒரு மாதிரி. ஆமா நான் சொல்லிட்டேன் அவன்கிட்ட அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு முன்னாடி நடந்து போக இவளும் அப்படியே பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயின் வந்து மார்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா தண்ணி வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இவங்க உட்காந்துட்டு இருக்க இடத்துக்கே வந்துடுது தண்ணி ரைஸ் ஆகி. பாரு மார்க் நம்ம இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது எப்போ வேணா அந்த முதல்ல வந்துடும். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் தண்ணியில நடந்து போய் ஸோ அந்த இடத்துக்கு போயிடலாம் அது கொஞ்சம் ஹைட்டா இருக்கு போக முடியும்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி மார்க் சொல்றான் வழியிலேயே. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா தண்ணியில இறங்குறாங்க. மரண பயம் 2 பேருக்கும் கண்ணில் தெரியுது. ஸோ பொறுமையா எப்படியோ அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த பாறை மேல ஏறி உட்கார்ந்துடுறாங்க 2 பேருமே. பார்த்தா பேக் மட்டும் அந்த ஓரமா இருக்கு. ஹீரோயின் வந்து அது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா தண்ணி வந்து ரொம்ப ஆடுற மாதிரி இருக்கு. ஹீரோயின் வந்து டார்ச் வச்சு பார்த்துன்னு இருக்காங்க. அந்த முதல்ல அப்படியே வந்து ஹீரோயினை கடிக்க வர இப்பதான் காட்டுறாங்க. அந்த முதலையவே செம்ம பெருசா இருக்கு. ஹீரோயினா டக்குன்னு மேல இருக்கிற பாறையில ஏறிடுறாங்க. மார்க் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கை பிடிச்சி ஏத்தின்னு இருக்காங்க. அந்த முதலையா அப்படியே மார்க்கு காலை கடிக்க வர
டக்குன்னு வந்து அப்படியே புடிச்சு ஈத்துடுறாங்க மார்க்க. அந்த முதல்ல அப்படியே தண்ணிக்குள்ள போயிருது. இவங்களா பார்த்து கதறிட்டு இருக்காங்க 2 பேரும். ஸோ கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் வந்து அந்த காயம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அந்த இடம் வந்து இன்ஃபெக்ட் ஆகிட்டே வருது. ஹீரோயினா அப்படியே உட்கார்ந்துடுறாங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம. ஸோ மார்க் வந்து ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கான், இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் வந்து ஆமா எனக்கு தெரியும், நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் உங்க 2 பேருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது, ஏன்னா நாங்களும் ரொம்ப ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டோம், ஃபைனலி அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து இவன் சொல்லிட்டு இருக்கான் மார்க்கு. ஹீரோயினுக்கு வந்து இது கேட்கும் போது மூஞ்சே மாறுது. கொஞ்ச நேரத்திலே வந்து காட்டுறாங்க ஸ்டேசியும் ஹீரோவும் வந்து போயிட்டு இருக்காங்க அந்த பேசேஜுக்கு. பார்த்தா வந்து அந்த பேசேஜ் வந்து முடிஞ்சு போயிடுது. ஸோ வேற வழியே இல்லை, ஹீரோவா செம்ம காண்டா ஒரு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம வெளில போக மாட்டோம்ல அப்படின்ற மாதிரி ஸ்டேஜி சொல்ல, இல்லை கண்டிப்பாக நம்ம வெளில போவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தா வந்து மார்க்கு தூங்கிட்டு இருக்கான் வலி தாங்க முடியாமல். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஹீரோயின் வந்து அந்த கேமராலாம் எடுத்து பார்த்துன்னு இருக்காங்க. ஸ்டேசி வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாள், அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இவங்க எல்லாரும் வந்து செல்ஃபி எடுத்தது அந்த பிக்சர்ஸ் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாத்தையும் தள்ளி பார்த்தா ஹீரோவும் ஸ்டேஜியும் வந்து க்ளோஸாக இருக்க மாதிரியான சில பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து மார்க் கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி உனக்கு ஒன்று தெரியுமா, நான் எப்போவுமே வந்து ஹீரோ கிட்டே சொல்லுவேன் இந்த மாதிரி வந்து நம்ம ஏன் பார்ட்னர்ஸை சேஞ்ச் பண்ணிக்க கூடாது அப்போல்லாம் சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. மார்க் வந்து தண்ணியில் பார்த்துட்டு இந்த மாதிரி எரிக்கோட பேக் இருக்கு பாரு, அதில் தான் சாவிலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினா இரு நான் அதை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. மார்க் வந்து வேணாம் போகாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் இல்லை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கையை நீட்டி எடுக்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த பேக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிட்டே இருக்கு. ஹீரோயின் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த தண்ணியில் இறங்கி அந்த பேக்கை எடுக்க போகிறாங்க. பார்த்தா வந்து ஏதோ வந்து பக்கத்தில் வர மாதிரி இருக்கு. டக்குன்னு வந்து அந்த பேக் எடுத்துட்டு மேலே ஏற கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. அந்த பாறையில் இடிச்சு லைட்டா வந்து அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. மார்க்கா பார்த்து கதறிட்டு இருக்கான், என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவனும் வலியை பொறுத்துக்கிட்டு பொறுமையா இறங்கி வரான். ஏன்னா அந்த முதல்ல வேற வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் வந்து எழுப்பிட்டு இருக்கான், எழுஞ்சிரு எழுஞ்சிரு அந்த முதல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் பொறுமையா எழுஞ்சிக்கிறாங்க. பார்த்தா அந்த முதல்ல கிட்ட வந்துடுது. டக்குன்னு பார்த்தா சைலண்ட் ஆயிடுது. இவன் வந்து டார்ச் ஆச்சு பார்த்துட்டு இருக்கானா, டக்குன்னு அப்படியே வாயை பொழந்து அவனை அப்படியே தண்ணியில இழுத்துருது. மார்க் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க இவங்க. ஸோ கொஞ்ச தூரத்துல பார்த்தா அப்படியே புரட்டி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு மார்க்க. ஹீரோயினா அழுதுட்டு இருக்காங்க. பேக் எடுத்துட்டு மேலே ஏறிடுறாங்க. போய் உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்க. ஹீரோவும் ஸ்டேஜியும் வந்துடுறாங்க. அங்க எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. ஓ ஃபுல்லா தண்ணி வேற ரொம்பி இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. சரி வா நம்ம 2 பேரும் பொறுமையா வந்து இறங்கி போயிடுவோம் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜியை கூப்பிட்டுட்டு இருக்க. 2 பேரும் அந்த தண்ணீரை பொறுமையா இறங்குறாங்க. இவங்களும் பொறுமையா வந்து ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்க பாறைக்கு வந்துடுறாங்க. வந்த பிறகு ஸ்டேசி கேட்கறா எங்க மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினா அழுதுட்டு இருக்காங்க, இல்ல அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு ஹீரோயினை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இவளா கதறி கதறி அழுதுட்டு இருக்கா ஸ்டேசி. உடனே ஹீரோயின் வந்து எதுக்கு என்ன கூட்டு வந்த இங்க, நான் வரமாட்டேன்னு தானே சொன்னேன், எதுக்கு என்ன இங்க கூட்டு வந்த, நம்ம எல்லாரும் சாக தான் போறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இதோ பாரு எனக்கு புரியுது என்னோட மிஸ்டேக் தான், நான் உன்னை கூட்டு வந்தேன் தான், இல்லைன்னு சொல்ல வரல, நம்ம எப்படியாச்சும் வெளில போயிடுவோம் அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் ஆல்ரெடி செம்ம கார்டன்ல இருக்காங்களா, டக்குன்னு வந்து கேட்டுடுறாங்க, ஆமா உங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குது சொல்லு, இப்போவாது சொல்லணும்னு தோணுதா இல்லையா அவனுக்கு, வந்து எவ்வளவு நாளா ஓடுது இந்த அஃபேர் அப்படின்ற மாதிரி கேட்க. பாரு அது அஃபேர்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல. ஓ அப்ப அது அஃபேர் இல்லைன்னா வேற என்ன அப்படின்னு உடனே ஸ்டேசி சொல்றா, அது வந்து ஒரு மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி. மிஸ்டேக்கா, அப்ப அந்த குழந்தை யாருது, உண்டு தானே அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்க. ஹீரோ வந்து எதுவுமே சொல்லல. ஆக்சுவலி அந்த குழந்தை மார்க்குது கிடையாது போல, ஹீரோது தான். ஹீரோயினுக்கு இது தெரிஞ்ச உடனே கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க அவங்க உட்காந்து. மழைலாம் நின்றுட்டு இருக்கு போல. ஸோ ஒரு சன்லைட் மாதிரி தெரியுதா, சன்லைட் தெரியுதாங்க. ஸோ அந்த வழிக்கா போனா வெளில போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே நான் போறேன் கண்டிப்பா, நீங்க வரீங்களோ இல்லையோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து கிளம்புறாங்க. இரு நாங்களும் வரோம் அப்படின்ற மாதிரி பொறுமையா எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அந்த ஓரமா அந்த பாறையை பிடிச்சிட்டே நடந்து போயிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல வந்து தண்ணீரை இறங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சன்லைட் படுற இடத்துக்கு பொறுமையா போயிட்டு இருக்காங்க. பார்த்தா பக்கத்துல ஏதோ போற மாதிரி இருக்கு. இவங்க 3 பேரை பதறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வேக வேகமா போயிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அந்த முதல்ல கரெக்டா வந்து ஹீரோவை கடிச்சு
புரட்டி எடுத்துட்டு இருக்கு. ஹீரோயினா எப்படியே காப்பாத்த ட்ரை பண்றாங்க. பட் ஆனா அதை அப்படியே கடிச்சு இழுத்துட்டு போயிடுது ஹீரோவை. ஸோ இவங்க 2 பேரும் பொறுமையா அந்த ஓட்ட வழியா அங்க இருக்கிற செடி எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ 2 பேருமே அப்படியே வெளில வந்து தப்பிச்சிடுறாங்க. அப்புறமா கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்களா, கார் அங்கதான் இருக்கு. ஸோ உள்ள போய் உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அவள் தான் முடிஞ்சிச்சா, 2 பேரும் தப்பிச்சிட்டாங்களா, அவள் தான் கதையா அப்படின்ற மாதிரி நானே பார்த்துட்டு இருந்தேன் இந்த சீன்ல. ஸோ கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் வந்து வண்டியை ஓட்ட ஆரம்பிக்க ஸ்டேசி வந்து சாரி அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி ஓகே விடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துல வந்து பிரேக்கை போடலான்னு பாக்குறாங்க. ஏன்னா ஒரு மரம் வந்து நடுவுல இருக்கா, அதை வந்து பிரேக்கை போட முடியாம அது சறுக்கிட்டு போயிட்டு திருப்பியும் அந்த தண்ணிக்குள்ள வந்துடுறாங்க. ஹீரோயின் பாக்குறாங்க, இப்பதானே நம்ம இந்த இடத்துல இருந்து வெளில வந்தோம், திருப்பியும் இந்த இடத்துல வந்து விழுந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காரை வந்து திறக்க ட்ரை பண்றாங்க. ஆனா திறக்க முடியல அவங்களால. கதறிட்டு இருக்காங்க 2 பேருமே. எதிர்க்க பார்த்தா முதல்ல நிக்குது. ஏன்டா இப்பதான் தப்பிச்சிட்டாங்கன்னு நினைச்சேன், பார்த்தா எதிர்க்க அந்த முதல்ல நின்றுட்டு இருக்கு. 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அந்த கன் எடு அப்படின்னு சொல்ல ஸ்டேசியும் கன் எடுத்துடுறா. பார்த்தா அந்த முதல்ல வந்து சைட்ல வந்துடுது. ஸோ அந்த காரை போட்டு இடிக்க அந்த காரா அப்படியே உள்ள போயிடுது. ஹீரோயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டோரை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல டோரை திறந்து மேலே வந்துடுறாங்க. ஸ்டேசி எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்துல ஸ்டேசியும் மேலே வந்துடுறா. ஸோ 2 பேரும் வந்து பொறுமையா போயிட்டு இருக்காங்க கரைக்கு. பார்த்தா பின்னாடியே வந்து அந்த முதல்ல வந்துட்டு இருக்கு ஸ்டேசி பின்னாடி. ஹீரோயின் வந்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டேசி கிட்ட வர டக்குன்னு வந்து ஹீரோயின் வா ஸ்டேசி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி ஈத்துடுறாங்க. பார்த்தா அந்த முதல்ல கிட்ட வர ஹீரோயினா வந்து சுட ட்ரை பண்றாங்க. ஆனா அதை வந்து கரெக்டா குறி பார்த்து சுட தரல ஹீரோயினுக்கு. ஒரு கட்டத்துல அப்படியே ஹீரோயினை பிடிச்சி ஈத்துன்னு போயிட்டு தண்ணிக்குள்ள. ஹீரோயின் கதறிட்டு இருக்காங்க. இங்க ஸ்டேசி அழுதுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து கையில கன்னு வச்சிருக்காங்கல்ல, ஸோ அதை வச்சு சுட்டுடுறாங்க அந்த முதலைய. ஸோ அப்படியே அந்த இடம் ஃபுல்லாவே வந்து ரத்தம் ஆயிடுது. ஸோ ஹீரோயின் அப்படியே எழுஞ்சிக்கிறாங்க. ஸ்டேசி போயிட்டு ஹீரோயின் அப்படியே தூக்குறா. பார்த்தா அவங்க வயிற்றுல கடிச்சு வச்சிருக்குது. அப்படியே அந்த முதலைய காட்டுறாங்க. அப்படியே ரத்த வெள்ளத்துல அப்படியே வந்து தண்ணிக்குள்ள போயிடுது. ஸோ அவள்தான் அந்த முதல்ல அங்கேயே செத்துருச்சு. 2 பேருமே இங்க தப்பிச்சுட்டாங்க. ஸ்டேசி வந்து என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி பரவாயில்ல ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கூட்டு போறாங்க. ஸோ இதோட இந்த மூவி இங்க முடியுது. ஸோ இந்த மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் அந்த ஃபீலை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் வந்து ஃபுல்லாவே பேசியிருக்கேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. அண்ட் நிறைய காமெடி மூவிஸ், ஃபீல் குட் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பார்க்கணுன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பபாய்.